ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் டெக் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, இது இப்படியானதாகட்டும் இல்லாட்டி இப்படியானதாகட்டும் இல்லை இப்படி ஸோ இப்படியான லோடிங் இதுகளை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது. இது லோடிங்காக மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ நிறைய பேர் சொல்லுவீங்க, இதை நான் வந்து கூகுள்லேயே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிடுவேன், ஈஸியாக ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு. ஆனால் ஜுனிக்காக நீங்கள் வந்து செய்யணும், ஜுனிக்காக ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி செஞ்சால் மட்டும்தான் ஜுனிக்கான விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்படியான எடிட்டிங் வந்து கம்ப்யூட்டரில் நிறைய பேர் சொல்லி தந்திருப்பாங்க. இது மொபைலில் Canva சாஃப்ட்வேரப்பா வச்சு எப்படி ஈஸியான முறையில் செய்கிறதுனா சொல்லி தரப்போறேன் நான். இதன் மூலம் உங்களோட யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கட்டும், நீங்கள் அதில் வர யூனிக்கான வேர்ட்டில் ஆட் பண்ணலாம். இப்போ லோடிங் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லோடிங் இப்போலாம் வேறு ஆட் பண்ணலாம், இல்லை அதுக்கு உள்ளே ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து ஈஸியான முறையில் இதில் செஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம், எப்படி இந்த Canva பாவிச்சு நாங்கள் மொபைல்லையே இப்படியான எடிட்டிங்களை பண்ணுறது, அனிமேஷன்லாம் செய்கிறது அப்படின்னு போய் பார்ப்போம். ஹாய், இடது பக்கம் உள்ள பட்டன் லைக் பட்டன் இருக்கு, அதை பத்தி கிளிக் பண்ணி லைக் ஆயிரும். ஓகே, லைக் பண்ணாச்சு. இப்போ இருங்க வலது பக்கம் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஆயிரும். பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. நன்றி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Canva வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ Canva ஓப்பன் பண்ண அப்புறம் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து மேலே ரோல் பண்ணிங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணி போட்டு அதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அடையாளம் போட்டிருக்கும் நியூவாக க்ரியேட் பண்ணுறதுக்கு. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து லைன்ஸ் அண்ட் ஷேப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் CO இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கிளிக் பண்ணிக்க அதில் வர எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். இதில் வந்து நாங்கள் செய்ய போகிறது இந்த ஒரு ஐக்கோனை வச்சு கொண்டு தான், அதாவது சைடில் வளைஞ்சு வாரதை போல். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிக்க இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து அதில் சைஸை வந்து கூட்டி குறைக்கக்கூடிய கொள்ள மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சைஸை வந்து மாற்றி அமைச்சு கொள்ளுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து கலரை வந்து நீங்கள் மாற்றி அமைக்கலாம். ஸோ நான் வந்து கலரை வந்து ஒயிட்டுக்கே மாற்றி அமைச்சுக்கொள்கிறேன். ஸோ கலர்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட்டை வந்து கிளிக் பண்ணி போட்டு நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒயிட்டுக்கு போயிட்டு இப்போ லைன் கொடுக்கணும். ஸோ இல்லை ஸ்டைலன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லைனல் வரும், போர்டர்ஸ் லைன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளேன் போர்டரில் வந்து நான் கிளிக் பண்ணி போட்டு போர்டர் வெயிட்டை வந்து நான் 20க்கு வந்து மாற்றி அமைச்சுக்கொள்கிறேன். ஓகே, இப்போ இருங்க பெர்ஃபெக்டாக வந்துட்டுது. இப்போ நான் இதை வந்து காப்பி பண்ணணும். ஸோ அந்த இமேஜுக்கு மேலே கிளிக் பண்ணி போட்டு இதுக்கு மேலே பாருங்கள் ப்ளஸ் அடையாளம் போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொப்பி ஆயிரும். ஸோ உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து காட்டுறேன், கொப்பி ஆகிருக்குது. ஸோ இதை வந்து நான் உள்ளுக்குள்ளேயும் கலர் அடிக்கணும். ஸோ அந்த கலர்ன்றதில் போயிட்டு நான் வந்து உள்ளுக்கு வந்து திருப்பி பிளாக்ன்றதை கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ எனக்கு உள்ளுக்கையும் வந்து பிளாக் ஆகிட்டுது. உங்களுக்கு வேறு கலரில் விட போகிறீங்க அப்படின்னா விட்டுக்கொள்ளலாம், உங்களோட விருப்பம். ஸோ இப்போ திருப்பி வேற கொண்டு போய் நாங்கள் எடுத்த மாதிரி அதுக்கு மேலே கொண்டு போய் நாங்கள் விட்டுக்கொள்கிறோம். ஓகே, இப்போ பெர்ஃபெக்டாக விட்டாச்சு. இப்போ கீழே லோடிங்கு அடிக்க போகிறீங்க அப்படின்னா, இல்லை கீழே அடிக்க போகிறீங்க அப்படிங்க, நீங்கள் இதில் வந்து ப்ளஸ் அதை கிளிக் பண்ணி போட்டு இதில் வந்து டெக்ஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண ஆட் ஹெட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி போட்டு இதில் நீங்கள் வந்து என்ன டைப் பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் லோடிங் அப்படின்னு டைப் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் டைப் பண்ணியாச்சு. நீங்கள் ஃபோன் சைஸ் மாற்ற போகிறீங்க அப்படின்னிக்க ஃபோன் சைஸ் மாற்றலாம். ஃபோன் ஸ்டைல் மாற்ற போகிறீங்கன்னு ஃபோன் ரெண்டுக்குள்ள போய்ட்டு ஸ்டைல் வந்து மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் கலர் மாற்றலாம், இல்லை ஃபார்மேட் மாற்றினாலும் நீங்கள் மாற்றி அமைக்கலாம். ஸோ நான் வந்து ஃபோன் சைஸை வந்து பெருப்பிக்கணுன்னு கொஞ்சம் பெருப்பிச்சு கொள்கிறேன் ஃபோன் சைஸை. இப்போ நான் பெர்ஃபெக்டாக வந்து நான் வந்து பெருப்பிச்சு எடுத்துக்கொண்டேன். இப்போ அடுத்த நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த பேக்ரவுண்டில் கிளிக் பண்ணி போட்டு இந்த கீழே வர ஒயிட் இருக்குது தானே, அதாவது கீழே வர ஸ்லைட், அதில் நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு கீழே பாருங்கள் டூப்ளிகேட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ கிளிக் பண்ணால் டூப்ளிகேட் ஆகிடும். இப்போ நாங்கள் திருப்பி முன்னுக்கு ஃபஸ்ட்டாக ஓப்பன் ஆகிருக்கு தானே, அதில் போயிட்டு அதில் கொண்டு அந்த அரோமாக்கை விட்டுட்டு இந்த மேலே வர அந்த பிளாக்கு மேலே கிளிக் பண்ணி போட்டு அதில் வந்து மெல்லமாக நான் குறைச்சி கொண்டு போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைப்போம். ஓகே, இது நீங்கள் எவ்வளோ ஸ்லைட் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து குறைக்கிறீங்களோ அது அவ்வளோத்துக்கு ஏறுமே ஸ்மூத்தாக வந்து அது வந்து வரும். ஸோ இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டேன். திருப்பி நான் வந்து பேக்ரவுண்டில் கிளிக் பண்ணி போட்டு இந்த ஸ்லைட்டுக்கு மேலே கிளிக் பண்ணி போட்டு டூப்ளிகேட் பண்ணுறேன். அதே போல் முதல் செஞ்ச மாதிரி கொஞ்சம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்கிறேன். இப்போ அதே போல் இதை கிளிக் பண்ணி போட்டு டூப்ளிகேட் பண்ணி போட்டு திருப்பி கொஞ்சம் குறைக்கிறேன். ஓகே, நான் கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு போயிட்டேன் உங்களுக்காண்டி. ஸோ இப்படி வந்து குறைச்சாச்சு. இதுக்கு பிறகு வந்து குறைக்க இயலாது கடைசியில். ஸோ இது அப்படி நீங்கள் வந்து விட வேண்டியாக இருக்கும். ஸோ இப்போ அங்கே இவ்வளோ நான் வந்து ஸ்லைட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்பீடாக கொண்டு போய் உங்களுக்கு தெரியுது வாங்க எப்படி அது வந்து போகுது அப்படின்ட்டு. நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் அப்படி இருக்காண்டு. நாங்கள் வந்து 5 செகண்ட் இருக்கக்கூடிய அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து செகண்டை வந்து மாற்றணும், ஒரு டிரான்சிஷன் வரட்டு செகண்ட் வந்து மாற்றணும். ஸோ கீழே 5 செகண்ட் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும், டைமிங் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டைமிங் ஸ்பீடை வந்து குறைச்சிக்கொள்ளலாம். நான் வந்து அதை வந்து 0.5
சாரி ஓகே 1 செகண்டில் நான் விட்டு போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு 1 செகண்டில் விட்டுட்டு நான் வந்து இதில் அப்ளை டு ஓல் பேஜ்னு இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறோம். அப்போ தான் எல்லா பேஜுக்குமே 1 செகண்டுக்கு மாறி இருக்கும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஸ்பீடாக வேணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து இன்னும் டைமிங் வந்து மாற்றி அமைச்சுக்கொள்ளலாம். ஸோ இப்படி போய் கொண்டு இருக்குது. நான் வந்து டைமிங்கை மாற்றி அமைக்கிறேன் பாருங்கள். திருப்பி டைமிங்கில் கிளிக் பண்ணி போட்டு இதில் வந்து 0.5க்கு நான் மாற்றுறேன். அதே போல் அப்ளை டு ஆல் பேஜையும் கொடுத்துட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ எல்லா பேஜையும் வந்துட்டுது. ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் நான் வந்து 1 செகண்டில் வர்றேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் குயிக்காக போகிற மாதிரி இருக்கும். இன்னும் ஸ்மூத்தாக குயிக்காக போகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் டைமிங்கை வந்து மாற்றி அமைக்கலாம். பாருங்கள், இது வந்து குயிக்காக போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இன்னும் ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னுங்க நீங்கள் வந்து இதில் ஓப்பன் பண்ணுற இந்த ஸ்லைட்டை வந்து இன்னும் கூட ஓப்பன் பண்ணி மெல்லமாக குறைச்சின்னு வந்தீங்கன்னா இன்னும் ஸ்மூத்தாக கூடுற மாதிரி உங்களுக்கு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்தை குழந்தை நீங்கள் உள்ளேயும் விடலாம். ஸோ இப்போ எழுத்து நான் அந்த கலர் கொடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள். கலர்ஸில் போயிட்டு நான் வந்து ரெட் கலரை கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ விளாங்க பிரிம்பா. ஸோ இந்த ரெட் கலரை வந்து இதுக்குள்ளே விட்டேக்க உங்களுக்கு வந்து இப்போ இதுக்குள்ள விட்டுட்டு நீங்கள் லோடிங் கொடுக்க போகிறீங்கன்னு இப்போ விடுங்க. ஓகே, விட்டுட்டு லோடிங் கொடுக்க போகிறீங்க அப்படின்னிக்க உங்களுக்கு வந்து மூவிங் போயிருக்க உங்களுக்கு வந்து இது மேலே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை பின்னுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணி போட்டு இதில் சென்ட் பேக்வார்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு பின்னுக்கு போயிடும். ஸோ இதை அப்படி விட்டுட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பின்னுக்கு வர மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இது சேஞ்ச் பண்ணிக்க நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்லைட்டுக்கு அப்படி சேஞ்ச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டானதாக வரும். ஓகே, ஸோ இதை நான் திருப்பி கீழே கொண்டு போய் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னா மேலே பாருங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைலை வந்து MP4 இல்லை ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபைலாக வேணுமோ அந்த ஃபைலை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ டவுன்லோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வர பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னிக்க நீங்கள் வந்து என்ன செய்யலாம்டா கூகுளில் பார்த்தீங்கன்னா ஆன்ஸ்க்ரீன் அப்படின்னு தேடிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் அப்லோட் கிளிப் சர்ச் ஜீஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இல்லை அப்லோட் கிளிப்பில் போயிட்டு நீங்கள் எடுத்த அந்த கிளிப்பை வந்து அப்லோடிங் பண்ணிங்க அப்படின்னிக்க உங்களுக்கு அது வந்து பேக்ரவுண்டில் வர அந்த ஒயிட்டை வந்து ரிமூவ் பண்ணி உங்களுக்கு தரும். பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்டில் வர அந்த கிளிப்பை மட்டும் ரிமூவ் பண்ணி போட்டு உங்களுக்கு வந்து மெயின் கிளிப் தந்துருக்குது. ஸோ இது வந்து ஜிஃப்டில் நான் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ கிளிப்பில் கூட நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ரிமூவ் பண்ண அப்புறம் டவுன்லோட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கி நினைக்கிறேன் மொபைல்லேயே கன்வா ஆப்பை பாவிச்சு எப்படி நாங்கள் இப்படியான இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ செஞ்சு போட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் தேவையில்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அன்ஸ்க்ரீனை பாவிச்சு நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு உங்கள் வீடியோ கிளிப்பெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஈஸியாக முறையில். இப்படி நிறைய எடிட்டிங் சம்மந்தமான விஷயங்கள் டெக் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலில் வர இருக்குது. எல்லா வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ஏசி தமிழ் டெக் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தொடர்ந்து இருங்கள். நன்றி, வணக்கம்.